ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு எங்களோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நாங்கள் இப்போ பெங்களூர்ல இருக்கோம். பெங்களூர்ல ஒரு பிளேஸ்க்கு போலான்னு இருக்கோம். அந்த பிளேஸ் என்னன்றது இப்போ வர்மா சொல்லுவாரு. இவரு நம்ம டீமோட இன்னொரு மெம்பர். சொல்லுங்க வர்மா, எங்க போறோம் நம்ம இப்போ? நம்ம எங்க போறோம்னா இஸ்கான் டெம்பிள். தெரியுது, நீ மூடு. என் பேர் மோகன். நாங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பிளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது மோஸ்ட்லி உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க எங்க போறோம், என்ன பண்றோம்ன்றத வீடியோ கண்டினியூவா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சபா ஒரு வழியா பஸ்ல ஏறி வந்து ஒரு இடத்துல இறங்கிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஆனால் எவ்வளோ நேரம் தெரியல. ஆனால் ரொம்ப வெயிலுங்க. பெங்களூர் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்பாங்க. பட்டு சென்னை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கிட்டத்தட்ட அந்த ஸ்டாப்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ், ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் சம்திங் தான் நடக்கணும். சரி, இதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பசிக்குது, அதுக்கு நடுவில் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு அது என்ன இடம்ன்றது அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். அப்புறம் அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, பாய். சரி, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இதான் இஸ்கான் டெம்பிள். இஸ்கான் டெம்பிள் வந்துட்டு வேலில் நிறைய பிளேஸில் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு பெங்களூர் இஸ்கான் டெம்பிள். இது வந்துட்டு 1978 87 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் ஒரு பஜனை பூஜை இந்த மாதிரிலாம் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 1987 தான் ஃபர்ஸ்டா BDA, பெங்களூர் டெவலப் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு கிட்ட இவங்க வந்து இதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து ஒரு 7 ஏக்கர் நிலம் வந்து இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. 7 ஏக்கரா? 7 ஏக்கர் மாதிரி தெரியலையே, என்ன ஏமாத்துறீங்களா? அதுக்குன்னு டேப் எடுத்துட்டு வந்து அளந்து பார்க்க முடியும். ஜோக் இல்லையா? 7 ஏக்கர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிருக்கேன். உண்மையா சொன்னா நானே கூகுள்ல சர்ச் பண்ணி தான்டா எடுத்தேன். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. 7 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தோட பேர் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹில்ஸ். அங்கதான் முன்னாடி இருந்துச்சா இல்ல அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்ததா? முதல்ல வந்து அது இன்னொரு பிளேஸ்ல இருந்திருக்கு. பட் லேட்டரா இப்ப இந்த கோயில் இருக்கிற இடத்தோட பேர் வந்துட்டு அந்த ஹரே கிருஷ்ணா ஹில்ஸ் அப்படின்ற பிளேஸ் மாத்திட்டாங்க. இது வந்து ஐ திங்க் ராஜாஜி நகர், இந்த லொகேட் பேர் வந்து ராஜாஜி நகர்னு நினைக்கிறேன். 7 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. 1990 ஸ்டார்ட் பண்ணி 1997 வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து 8 வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்காங்க. பாருங்க, இன்னும் ஜேசி வச்சு ஃபுல்லா நிறைவேற்றி இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, ஏதோ ஒண்ணுப்பா. இப்போ இருக்கிற இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 7 இருந்து 8 வருஷம் இருக்கு. 1997 தான் 45 நாள் ஹோம பூஜைகள் எல்லாம் பண்ணி மே 31, 1997 அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் தயாள் அப்படின்னா சங்கர் தயாள் சர்மா அப்படின்றவர் தான் இதை திறந்து வச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப பிரபலமான ஒரு கோயிலா இருக்கு. பெங்களூரோட ஒரு ஐடென்டிட்டியாவும் இது இருக்கு. எங்க அப்படியே அங்கெல்லாம் காட்டுங்களேன். எங்க யாராவது இருக்காங்களா? அங்க யாரோ ஒரு 4 பேர் மூலையில் நின்றுட்டு இருக்காங்க. இதுல இது ஃபேமஸான கோயில் வேற. டேய் சும்மாறா, நானே ஏதோ கூகுள் ChatGPT போட்டு எனக்கு கிடைச்ச கண்ணனை பேசிட்டு இருக்கேன். அதையும் மறக்கிற அளவுக்கு ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா? மெயின் சிட்டில இப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷம். ஏயா ஏவாய கிளறீங்க. அக்ஷய பாத்திரன்ற ஒரு ட்ரஸ்ட் மேக் பண்ணி அது மூலமா நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றது, நல்ல விஷயங்கள் பண்றது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வாங்க நம்ம இதுக்கப்புறம் இந்த கோயில் எப்படி இருக்குன்றத போய் பார்ப்போம். கண்டினியூ பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். கோயில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். சரி, ஐயோ நம்ம வழி மாறி வந்துட்டோம். அந்த பக்கம் போகணும். சரி, ஓகே. இதுக்கு மேலே கோயிலுக்குள்ளே போயிட்டு போனோம் தம்பி. கோயிலுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு வருவோம். வீடியோ எடுக்க அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. முடிஞ்சா எடுக்கிறேன். ஓகே, பாய் பாய்.
இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு ஒரு முறையும் அந்த நாமத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. மொத்தம் 108 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டெப்ஸும் அவங்க சொல்ல சொல்ல நம்ம வந்து ஒரு பாதமா எடுத்து அது மேல வச்சு போனோம். மொத்தம் டோட்டல் 108 ஸ்டெப்ஸ். ஆமா, அவங்க எவ்வளவு வேகமா சொல்றாங்களோ அது மாதிரி அவங்க கண்டினியூவா போயிட்டே தான் இருப்பாங்க. யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி இளம் குஞ்செல்லாம் வந்து பின்னாடி பொறுமையா நடந்து வரும். நாங்கெல்லாம் வயசானவங்க எல்லாம் வேகமா போயிடுவோம். இப்ப இதுக்குள்ள போனோம்னா கன்ஃபார்மா ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும். அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு அந்த 108 முடியறதுக்குள்ள ஒரு 1/2 hour ஆயிடும். ஆமா ஆமா, 108ல நம்ம அப்படியே ஏறி தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்துட வேண்டியதுதான். பக்கத்துல ஹாஸ்பிடல் கூட்டு போயலாம், உனக்கு தமிழ்நாடு கூட்டு போய். சரி, இப்போ உள்ள போலாமா வேணாம்? அரை மணி நேரம் பிடிக்கும். கேமரா அலோடு இல்லை இந்த இடத்துல, அது மெயின். கேமராமேன் கேமரா. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. இதான் இஸ்கான் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்துட்டு ஒரு ஸ்ரீகிருஷ்ண டெம்பிள். இது வேர்ல்ட்ல நிறைய பிளேசஸ்ல இருக்கு. இது ஒன் ஆஃப் த டெம்பிள். இது பெங்களூர்ல இருக்கு. சரி, ஓகேடா, ஏதோ ஒன்று சொல்றேன், நீங்க சொல்லுங்களேன். நான் சொல்லிட்டா, இந்த இஸ்கான் டெம்பிளோட காளி கோபுரமே இதுதான். நம்ம ஃபுல்லா எல்லா கோயிலையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா இதுக்குள்ள போயிட்டு உக்காந்து அந்த பஜனைன்னு சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க. இந்த காளி கோபுரத்துல வந்து காளி கோபுரத்துக்குள்ள இருந்து நம்ம இப்போ உள்ள போனோம்னா அலோடே இல்லை. மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் பேண்டு தான். சவுண்ட் கம்மியா பேசி எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. சடனா நம்ம போட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இந்த ட்ரஸ்ட்ல இருக்கவங்க மேக்சிமம் என்ன சொல்றது, அவனுக்கே மறந்துடுச்சு, சாரி. போனே எங்க கொடுத்த ஞாபகம் இல்ல, அதுக்கு ஒன்றதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல போதும், ChatGPT. இதான் கோயில். ஐ திங்க் இது வந்து பெங்களூர் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு தடவையாச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். சரி வாங்க, உள்ள போய் வீடியோ எடுக்க முடியாது, பட் மோஸ்ட்லி ட்ரை பண்றோம். முடிஞ்சா வீடியோ எடுக்கிறோம். ஆமா, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆளா இவங்க எல்லாரும் போவாங்க, எல்லா வக்கீல்ஸ். நான் வந்து எல்லாரும் எங்களே குருகுருன்னு பாக்குறாங்க. நாங்க உள்ள போறோம். பை பை. வெளிய படிக்கட்டே வருது. இப்படி இருந்தா எப்படி போறோம்? அது உடைச்சிடாதடா, கோயிலுக்கார செருப்பால் அடிப்போம். ஃபர்ஸ்ட் மவுண்டெயினா தான் இவங்களுக்கு கொடுத்தது. இந்த மவுண்டெயின்ல இருந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஓபன் பண்ணி மவுண்டெயின் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய மேடு. அதுதான் மேடு தான், மேடு மலை எல்லாமே இவங்களுக்கு தான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. கவர்மெண்ட் சும்மா கொடுத்தது கோயிலுக்காக. அதை அப்படியே டெவலப் பண்ணி லாஸ்ட்டாக எடுத்துன்னு வந்தது இது மாதிரி. இந்த காளி கோபுரத்தில் இல்லை தான் நம்ம போகிறோம். இதுதான் அதோட இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ். இது ஃபுல்லாகவே கிளாஸஸ் தான். இதெல்லாம் உள்ள இருக்க சாமியோட ஸ்டாச்சுஸ். ஒரு சாமியோட ஸ்டாச்சுஸும் இந்த ஒரு இதுக்குள்ள இருக்க ஸ்டாச்சுஸ் இதெல்லாம். ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்லிட்டு நீங்க மோகன்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் சொன்னார்ல, ஆக்சுவலா அதுதான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட் ஸ்டைல வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வச்சு வழிபட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, லைக் அதுதான் இந்த இது அதுதான் இந்த ஒரு பிக்சர். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த மாதிரி ரெனோவேஷன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு, லைக் திஸ் இந்த மாதிரி பிளேசஸ். அப்புறமேட்டுக்கு தான் ஃபுல்லா கவர்மெண்ட் கிட்ட வந்து அத்தாரிட்டி வாங்கி இது பண்ணி அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெரிய இஸ்கான் ஆக்சுவலா வேர்ல்ட் லெவலில் நல்லா ஃபேமஸா இதாச்சு. சரி, ஓகே. இப்போ இவன் வந்துட்டு கோயிலுக்குள்ளேருந்து ஒரு சின்ன ஸ்டாச்சு என்ன வாங்கினா, ஒரு சின்ன ஸ்டாச்சு ஒன்று வாங்கியிருக்கான். இது ஒரு ரெஃபரன்ஸ் தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து சின்ன தொட்டில்ல ஒரு தொட்டில்ல கிருஷ்ணர் இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு. பட் இது மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ், நிறைய கலர்ஃபுல் ஸ்டாச்சூஸ் கிருஷ்ணரோடது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. ஸோ ஐ திங்க் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்குன்ற சிலருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்தால் ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நார்மல் பீப்புள்ஸும் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு இது ரொம்ப அப்படின்ற பிளேஸ்லாம் இல்லை. பட்
ஒரு மாதிரி எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும், பட் கொஞ்சம் யூனிக்கான பிளேஸ்க்கு போகணும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இங்கே வரலாம். அட்லீஸ்ட் நீங்கள் பெங்களூருக்கு லைஃப்பில் எப்போயாச்சும் வர்றீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்கள். என்னடா சரி, விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு வார்ம் ஃபீல். என்ன சொல்றேன்னு தெரியல, விடுங்க, வந்துட்டு போங்க, அவ்வளவுதான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி ஓகே, இவனுங்க இப்படி தான் ஏதாவது புலம்பிட்டு இருப்பானுங்க. சரி, நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு தெரில. மேபி இந்த வீடியோ எங்கேயே எண்ட் ஆகலாம், இல்லாட்டி ஏன்னா இவரை பிடிச்சிட்டு போய் உள்ள போடுவாங்க, அப்ப எண்ட் ஆகும். சரி ஓகே, இந்த வீடியோ கூடிய சீக்கிரம் எங்கேயே ஜெயிலுக்கு மேக்ஸிமம் எங்கேயே முடிச்சிருவோம். இல்லாட்டி இல்லை வேற ஏதாவது பிளேஸ்க்கு போகிறோம்னா அது கூட சேர்த்து நாங்கள் இன்னொரு வீடியோவாக போடுறோம். ஸோ இப்போதைக்கு நீ வீடியோ பண்ற எப்படி தெரியுமா இருக்கு? நானும் vlogger தாயா, நானும் vlogger தாயா. இங்க பாருங்க அதிசயத்தை தானா தினமும் முளைச்சு நின்னுக்குது, அடியில கூட இல்ல. வைத்தியங்களோ சொன்னா கூட நம்பாது. சரியா முடிக்க விடுங்கடா. சரி, ஏதோ இந்த வீடியோல மோஸ்ட்லி உங்களை என்டர்டெயின் பண்ணிருப்போமா? நான் 100 ரூபாய் பெட்டு வைக்கிறேன். ஐயோ யாரு? நான் தான் வைக்கலையே. இல்ல எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ. சரி ஓகே, இவனுக்கு இப்படிதான் பண்ணிருப்பானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பை பை, டாடா, see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.